இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் வந்துட்டு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு தான் பாக்கியா வந்துட்டு அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு வருது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஃபியே வந்துட்டு கேட்காம வந்துட்டு நம்ம ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு காஃபி வந்துட்டு கொடுக்குறாங்க ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட. காஃபி வந்துட்டு நல்லா இல்லை, எங்கள் வீட்டிலனா நாங்கள் நல்லா போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் காஃபியை வந்துட்டு குடித்தவங்க இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஃபி குடிக்க விருப்பம் இல்லைனா கீழே வச்சுருங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதும் இந்த காஃபி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கையில் கொடுக்குறாங்க. அதை ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டுட்டு நீ எதுக்கு நீங்கள் வந்துட்டு காப்பியை தட்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி கேட்க, நான் எங்கே தட்டி விட்டேன், காஃபி பிடிக்கல அப்படின்னா என் கையில் கொடுத்துருக்க வேண்டியதானே, நீங்கள் கீழே கொட்டுறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்ததுமே இந்த மாதிரி வந்துட்டு காஃபி பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி மேலே வந்துட்டு பலியை போட்டுறாங்க. உடனே வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி என்னடா இப்படி நம்ம மேலே வந்துட்டு பலியை போடுறாங்க, நம்ம வேட்டை நமக்கே வந்துட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஷாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறமா கோபிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கோபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வந்துட்டு இருந்துக்கிட்டு அவர் அங்கே நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சரியாக வந்துட்டு டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்லாம் வந்துட்டு வைகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள செஃப்பை பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபோன் பண்ணுறாங்க, உனக்கு உங்கள் அம்மா வரணும் அப்படின்னா நீ சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு வா, இவங்க வந்துட்டு என்னை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் செய்யாத செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஸோ கோபி வந்துட்டு நாங்கள் உடனே வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்பாஸ் சொல்லி இப்போ அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படியே தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.